அத்த, ஆறுமுகம் மச்சான் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாங்க. நீங்க கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, அவரு எந்த தப்பும் பண்ணலன்னு நிரூபிச்சிடலாம். நீங்க எல்லாரும் சொல்றதுனால நான் என் முடிவை மாத்திக்கிறேன். அவன் இந்த வீட்லயே ஏதாச்சும் மூலையில இருந்துட்டு போட்டோம். அவன் எந்த தப்பும் பண்ணலங்கிறத நிரூபிக்கிற வரைக்கும் என்ன அம்மானு கூப்பிட கூடாது. ஒருவேளை அவனால நிரூபிக்க முடியலன்னா அவன் இந்த வீட்டை விட்டு வெளியே போறத யாராலையும் நிறுத்த முடியாது. வர வெள்ளிக்கிழமைக்குள்ள அவன் நிரூபிச்சே ஆகணும். பைரவி, ஆறுமுகம் மச்சான அந்த பொண்ணோட வீட்டுல நீ நேர்ல பார்த்ததுக்கு அப்புறமும் அவர் மேல நீ எந்த சந்தேகமும் படல. நீ அவர் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருந்தா எல்லாரும் சொல்லியும் நீ மறுத்து பேசியிருப்ப. இப்படிதான் ஒரு மனைவி தான் கணவன் மேல நம்பிக்கையா இருக்கணும். அவரு என்னதான் முரடனா இருந்தாலும் இந்த விஷயத்துல ரொம்ப ஒழுக்கமானவர்னு எனக்கு நிச்சயமா தெரியும். கல்யாணம் ஆகி இந்த 6 மாசத்துல அவர் என்கிட்ட நடந்துகிட்டதை வச்சு என்னால அதை புரிஞ்சுக்க முடியாதா என்ன? இந்த 6 கேஸ்லயும் உனக்கு தண்டனை கிடைச்சா குறைஞ்சது 5 வருஷமாச்சும் நீ ஜெயில இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வேண்டானா நான் சொல்ற மாதிரி செய்ய. ஆறுமுகம் உன் வீட்டுல தங்கினதை பத்தி நீ எல்லார் முன்னாடியும் போய் சொல்லணும். அவரை போய் எப்படி சார் இப்படி சொல்ல முடியும்? அவரை தங்கமான மனுஷன். ஒரு நாள் கூட அவர் என்ன தப்பா பார்த்தது இல்ல. இந்த மாதிரி பாவம் புண்ணியம் பார்த்துட்டு இருக்க போறியா இல்ல 5 வருஷம் ஜெயிலுக்கு போறியா? இந்த பொய் சொல்றதுனால ஆறுமுகத்துக்கு தானே கெட்ட பேரு, உனக்கு இல்லையே. நான் கஷ்டத்துல இருக்கும்போது அவர் எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்காரு சார். ஒரு காலத்துல நான் வீடு இல்லாம கஷ்டப்பட்டேன் சார். அவர் தான் பணம் கொடுத்து எனக்கு உதவி பண்ணாரு. அப்படின்னா அவனுக்காக நீ 5 வருஷம் ஜெயில இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்ற. ஆறுமுகவா வந்து எங்க கூட சேர்ந்து சாப்பிடு. அக்கா நீங்க உட்காருங்க, ஆறுமுகம் அப்புறம் சாப்பிட்டுக்கிட்டோம். என்னங்க இது, அவங்களே இப்பதான் சாப்பிட உட்கார்ந்தாங்க. ஆறுமுகத்தை கூப்பிட்டு அவங்களை எழுப்பி விட்டீங்களே. இது அட்வான்ஸ் பணம், வேலையை முடிச்சு மிச்ச பணத்தை வாங்கிக்கோ. ஆறுமுகவா வந்து சாப்பிடு. இன்னைக்கு காலையில இருந்து நீ எதுவுமே சாப்பிடாம இருக்க. எதுக்கு இப்ப சின்ன பிள்ளை மாதிரி அழுத்திட்டு இருக்க? கண்ணு தொடச்சு ஒழுங்கா உட்காந்து சாப்பிடு. இந்த வீட்டுல எல்லாரும் என்ன சந்தேகப்படுறாங்க, நீ மட்டும் எப்படி என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்க? இந்த உலகமே என்ன சந்தேகப்பட்டாலும் நீ என்ன சந்தேகப்படல பாரு. அதனாலதான் உன்னை என் மனசு விடமாட்டேங்குது. காலத்துக்கும் உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன்.